உலகெங்கிலும் உள்ள டாக்டர் பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். செக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் வேற வேற அளவு தேவைப்படும், வேற வேற அவங்களுடைய தேவைகள், அவங்களுடைய பசி, அவங்களுடைய ஆர்வம் மாறுபடும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, நேரத்துக்கு ஏற்பையும் மாறுபடும். கல்யாணம் ஆன புதுசில் நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பீங்க. கல்யாணம் ஆகி நீண்ட நாட்கள் ஆகும்போது மனைவிக்கு குழந்தைங்க மேலே முழுமையான திருப்பம் வரலாம். கணவனுக்கு அதே மாதிரி குழந்தைக்கு எப்படி மனைவிக்கு முக்கியமோ, வேலை என்பது கணவனுக்கு ஒரு ஆதாரமான விஷயமாயிடும். கணவன் வேலையில் அவ்வளோ தூரம் கவனம் செலுத்தலாம். அப்போ இவங்களுக்கு பின்னால் அதே வேகத்தோட செக்ஸை தொடர்றதுல பிரச்சனை இருக்கு. பெண்களுக்கு இந்த பிரச்சனைகள் சில நேரம் அதிகமாக இருக்கும். கணவர்கள் குழந்தைகள் பிறந்து அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் ப்ரொமோஷன் வந்த பிறகு டோட்டலாக அவங்க டைவர்ஷன் வேற மாதிரி போயிடும். பெண்கள் அதே ஆர்வத்தோட குழந்தையெல்லாம் கொஞ்சம் வளர்ந்த பிறகு மறுபடியும் ஆர்வத்தோடு இருப்பாங்க. கணவர்கள் வேலை ரொம்ப நேரம் எக்ஸ்டென்சிவாக பண்ணிட்டு வீட்டுக்கு அப்படியே சாப்பிட்டு தூங்கணுன்ற மாதிரி வருவாங்க. அவங்களுக்கு எப்பயாவது செக்ஸ் உணர்வு வரும்போது சுய-இன்பம் பண்ணிக்குவாங்க. சுய-இன்பம் அவங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஏன்னா ஆபாச படங்களை பார்க்கும்போது, ஒவ்வொரு புது படத்தையும் பார்க்கும்போது அவர்களுக்கு கிளர்ச்சி ரொம்ப புதுசாக இருக்கும். ஏன்னா புது நடிகர்கள், புதுமையான அங்கே கதாபாத்திரங்கள், ஆபாச படங்களில் அதே மாதிரி ஒரே படத்தை நம்ம யாரும் விரும்பி ரொம்ப பார்க்கறது இல்லை. புது படம் பார்க்கும்போது புதிய தூண்டுதல் இருக்கும். அதனால சுய-இன்பம் பெட்டராக இருக்கும் அவங்களுக்கு. இதை ஒரு தவறுன்னு நினச்சிக்கிட்டு சயின்டிஃபிக்காக அவங்க மனைவியோட நிறைய செக்ஸ் பண்ணணும். ஏன்னா மனைவிக்கு அந்த தேவை இருக்குன்றது அவங்களுக்கு தெரியணும். சில நேரங்களில் நம்ம அதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நமக்கு தெரியவும் தெரியறதில்ல. நமக்கு என்ன தோணுதோ அதை நம்ம செஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்போம். இது மனைவிக்கு கடுமையான மன வலியை உண்டு பண்ணும். அடுத்து கணவன் செக்ஸ் பண்ணிடுறாரு, முடிச்சிடறாரு, இந்த திரும்பி படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. மனைவி மீண்டும் செக்ஸ் பண்ண வலியுறுத்துறாங்க. இது ரொம்ப எளிமையான லாஜிக்கு. மனைவிக்கு உச்சகட்டம் வரலன்றதான். மனைவிக்கு உச்சகட்டம் அவ்வளோ சீக்கிரம் வராது. ஏன்னா ரெண்டு காரணம். ஒன்று, அவங்களுக்கு தெரியாது எப்படி என்ன பண்ணால் உச்சகட்டம் வரும்ன்றது அந்த பெண்ணுக்கும் தெரியாது, கணவருக்கும் தெரியாது. ஏன்னா எங்குமே அவர்கள் இதை பற்றிய ஒரு மனம் திறந்த உரையாடல், மனம் திறந்த ஒரு பேச்சு கேட்டதில்லை. உண்மை என்னன்றது என்னைக்கும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டதில்லை. பெண்களுக்கு இயல்பான முறையில் உச்சகட்டம் வராது. பெரும்பாலும் 99% அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக தூண்டணும். ஏன்னா ஆணுக்கு ஆண் உறுப்பு தான், அது 3 வேலையை செய்யும். விந்து வெளியேற்றி குழந்தை பெற்றுக்கலாம், சிறுநீர் வெளியேற்றலாம், செக்ஸ் இன்பம் அனுபவிக்கலாம். ரொம்ப எளிமை, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு. பெண்ணுக்கு இது வித்தியாசமாக இருக்குது. பெண்ணுக்கு சிறுநீர் வர்றதுக்கு தனி ஒரு பாதை இருக்குது. விந்து உள்ளே போய் குழந்தை பெறத்துக்கு 2வது பாதை வெஜைனா. 3வதாக மேலே கிளைட்டோர்ஸ்ன்னு தனியாக ஒரு 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்குது. இது ஆண்கள் யாரும் உபயோகப்படுத்துறதே இல்லை, அது தொடுறதே இல்லை. இதை தூண்டும்போது தான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். அல்லது ஒரு பெண் செக்ஸில் உச்சகட்டம் அடையணும்னா 14 நிமிடங்கள் செக்ஸ் பண்ணணும். இன்ட்ராவெஜைனல் எஜாக்குலேட்டரி லேட்டன்சி டைம். அப்போ 14 நிமிடங்கள் தொடர்ந்து செக்ஸ் பண்ணுறதுன்றது பெரும்பாலானால முடியாது. ஏன்னா ஒரு 2-3 நிமிஷத்தில் விந்து வந்துடும். அவங்க அதுக்கப்புறம் வெறுப்புத்தன்மை குறைய ஆரம்பிச்சிடும். அட்லீஸ்ட் அவங்க அது குறைஞ்ச உடனே அந்த பக்கம் திரும்பி படுக்காமல் மனைவிக்கு உச்சகட்டம் அடையலைன்னு பை டிஃபால்ட் அவங்களுக்கு தெரியும். நேரடியாக விரல் வச்சு நாக்கு வச்சு அந்த கிளைட்டோரிஸை தூண்டி மனைவி உச்சகட்டம் அடைந்த பிறகுதான் அவங்க நிறுத்தணும். பெரும்பாலும் நம்ம அப்படி இயல்பில் அப்படி யாரும் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணணுன்ற உணர்வும் அதை பற்றி நமக்கு ஒரு விவரமும் தெரியாது. பெண்களுக்கு இதில் தெரியாது. அவங்க என்னன்னு சொல்லுவாங்க, தன்னை உச்சகட்டம் அடைய செய்கிறது கணவனோட பொறுப்பு. ஆனால் கணவன் பொறுப்பு இல்லாமல் திரும்பி படுத்துக்கிட்டு இருக்காரு, தனக்கு தேவையான தூண்டுதல் அவர் பண்ணலைன்ற ஒரு குழப்பம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இது என்னன்னா, நமக்கு பாலியல் கல்வி இல்லை, எங்கேயும் நம்ம எதையும் விஞ்ஞானபூர்வமாக தெரிந்து கொள்ளாததனுடைய விளைவு. அவங்க 5 குழந்தை 8 குழந்தை பெற்றிருக்கலாம், ஆனால் ஒரு முறை கூட உச்சகட்டம் அடையாமல் இருக்கலாம். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம்
ரொம்ப முக்கியமானவை. அதனால ஓரளவுக்கு இந்த விஷயங்களை நம்ம தெரிந்து கொண்டு திருமணம் செஞ்சுக்கணும். அல்லது திருமணம் ஆன பிறகாவது இந்த புத்தகங்களெல்லாம் வாங்கி படிக்கணும். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸு அல்லது பல்வேறு பத்திரிகைகள் சேனல்ஸில் வர்ற பல்வேறு விஷயங்களையும் நம்ம தெரிந்து கொண்டு, இந்த துறையில் நிபுணர்கள் யாரோ அவங்க சொல்கிறத தெரிந்து கொண்டு நாம் கொஞ்சம் நாலெட்ஜபிளாக வச்சுக்கணும். அப்போ நமக்கு தெரிஞ்சிடும் எங்கே பிரச்சனை, அதை எப்படி சரி பண்ணணும்னு. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய எளிமையான விஷயம். இது தெரியலைன்னா திரும்ப 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 இந்த பிரச்சனைகள் வரும், சண்டை வரும், மனக்கசப்பு வரும். இதில் மனக்கசப்புன்னா விஷயம் தெரியாததுனால. அதனால தான் நம்ம சொல்கிறோம் நாலெட்ஜ் இஸ் பவர். கொஞ்சம் போதுமான விஷயம் நமக்கு தெரிந்திருக்கும் போது அது நம்மளை ஆயுதங்களோடு வச்சுருக்கோம். அதை பயன்படுத்தவும் செய்யணும். நாலெட்ஜை மட்டும் வச்சுக்கிட்டு பயன்படுத்தாமல் இருக்கிறது அதுவும் உபயோகம் இருக்காது. இதை பற்றிய நாலெட்ஜ் இருக்கணும். அதே மாதிரி உடல் உறவின் போது அதை நமக்கு தெரிந்த விஷயங்களெல்லாம் பயன்படுத்தணும். அது ஒரு அற்புதமான இன்பமான ஒரு செக்ஸை கொடுக்கும் 2 பேருக்கும்.